அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் இன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அதாவது கலாச்சாரங்களால் நமது உடல் நலம் எப்படி இருக்கிறது, பின்னர் அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுவதால் நமது உடலுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி தான் பார்க்க போகின்றோம். சில நேரங்களில் டிபி, லெப்ரசி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் என்று சொன்னால், வருகின்ற நேரங்களில் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள், கடந்த காலங்களில் நாம் செய்த பாவங்களால் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். அதே நேரங்களில் சில பேருக்கு சீஜர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், எபிலெப்சி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், அதை ஒரு நோயாக அவர்கள் கருதுவது என்பது மிக்க கடினம். ஏதோ ஒரு சக்தி நமது உடலில் புகுந்து விட்டது, ஒரு சூனியம் என்றுதான் அவர்கள் நினைத்து கொள்வார்கள். நிறைய நேரங்களில் பல் தேய்ப்பது கூட கிராமப்புறங்களிலும் சரி, மக்கள் மனதிலும் சரி, இதை போல் வேப்பங்குச்சியை வைத்துதான் பல் தேய்ப்பார்கள். ஆனால் டூத் பேஸ்ட் மற்றும் பிரஷ் பயன்படுத்துவது என்பது நகரப்புற மக்களுக்கு என்று நினைத்து கொள்வார்கள். நாம் பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் டைம் ஆக இருந்தாலும் சரி, பீரியட்ஸ் நேரங்களிலும் சரி, அவர்களை எந்த விழாக்களிலும் பங்கேற்க முடியாது. அவர்களால் வீட்டுக்குள் கூட செல்ல முடியாது என்று கூட சில விதமான கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஒரு பெண் கர்ப்பிணி பருவத்தில் இருக்கின்ற நேரங்களில் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது என்று இருக்கிறது. சில சமுதாயங்களில் என்ன எடுத்துக்கொள்வார்கள் என்றால், மாற்று இறைச்சி, பின்னர் பன்றிக்கறி போன்றவற்றை சாப்பிட மாட்டார்கள். அதே போல்தான் பின்னர் புகைப்பிடிப்பது என்பது அதிகமாக இருக்கும். இந்த புகைப்பிடிப்பதால் ஓரல் கேன்சர் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மிக்க அதிகம். அதேபோல் செருப்பு அணிய மாட்டார்கள். ஏன் செருப்பு அணியாமல் வெறுங்காலில் நடப்பதால் ஹூக்வோர்ம் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வெறும் தரையில் படுத்துதான் தூங்குவார்கள். இந்த வெறும் தரையில் படுத்து தூங்குவதால் என்ன ஏற்படும் என்றால், சில நேரங்களில் பாம்பு கடி கூட ஏற்பட்டு விடும் என்பது தான் நமக்கு முக்கியமாக தோன்றுகிறது, ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு வகையான நோய்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மருத்துவர்களை கூட அணுக மாட்டார்கள் என்பதுதான் மிக்க முக்கியம். அடுத்தபடியாக ஓபன் ஏர் டெஃபிகேஷன் என்பது ரூரல் பக்கங்களில் அதிகமாக பார்க்கப்படும். ஏனென்றால், தனக்கு யூரின் வருகிறது, பின்னர் அதை நாம் கழிப்பதற்கு ஓபன் ஏர் டெஃபிகேஷனை தான் அவர்கள் பிரிஃபர் செய்வார்கள். ரெஸ்ட் ரூம்ஸ் என்பது நகரப்புறங்கள் இருப்பவர்கள்தான் பயன்படுத்துவார்கள் என்று கூட எடுத்துக் கொள்வார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. சில நேரங்களில் குளிப்பதற்கு பெரும்பாலும் டர்மரிக், மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள், எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். குழந்தைகளுக்கும் எண்ணெய் தேய்த்து தான் குளிப்பாட்டி விடுவார்கள். இது நமது கலாச்சாரங்களில் அதிகமாக இருக்கிறது. பின்னர் பெண்களை பொறுத்த மட்டில் தனது கணவர் சாப்பிட்ட தட்டில் தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அதே போல் கணவர் சாப்பிட்டு முடித்தவுடன் தான் அவர்களும் சாப்பிட்டு முடிப்பார்கள். இதனால் பெண்களுக்கு சாப்பிடும் நேரம் என்பது மிகவும் தள்ளிதான் போகும் ஒரு நாட்களில்.
பின்னர் ஒருவர் ஷேவ் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஷேவிங்கை பார்லரில் செய்கின்ற நேரத்தில் அனைத்தும் ஸ்டெரைலாக இருக்க வேண்டும், ஸ்டெரைலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த விதமான நோய்களும் கிருமிகளால் ஏற்படாது. இந்த விழிப்புணர்வு மக்கள் மனதில் சில நேரம் தென்படாது என்பதுதான் ஒரு விஷயம்.